learners, welcome to another episode. Previous episodeல data structures என்ன, JavaScriptல இருக்கிற inbuilt data structures ஆன indexed collections, keyed collections and structured data பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களோட ப்ராப்ளம் சால்விங் திங்கிங்கை இன்னும் ப்ராடன் பண்ணுறதுக்கு ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க போகிறோம். லெட்ஸ் டீப் டைவ் இன்டு அரேஸ். இண்டெக்ஸ்டு கலெக்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் கேட்டகரியான அரேஸ் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அரேஸ் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸை சிங்கிள் வேரியபிள் நேமில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம யூஸ் பண்ண போகிற டேட்டா ஸ்ட்ரக்சர். நீங்கள் கிரியேட் பண்ணுற அரே ரீசைசபிளாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை கன்டைன் பண்ணி ஒரு அரேயிலிருந்து உங்களுக்கு தேவையான எலமெண்ட்டை நீங்கள் ஃபெச் பண்ணி எடுக்கிறது இல்லை ஒரு எலமெண்ட்டை ரெஃபர் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸ் தேவைப்படும். ஜாவாஸ்கிரிப்ட் அரேஸ் 0 இண்டெக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் காப்பி ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற அரேயிலிருந்து புதுசாக ஒரு அரேயை நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஷாலோ காப்பீஸாக கிரியேட் ஆகும், டீப் காப்பீஸாக கிரியேட் ஆகாது. Let's start with the first exercise. Create a text stack array. நீங்கள் text stack array-யை create பண்ண போறீங்க. 4 different elements அதில் எழுதணும். MongoDB, Express.js, React.js, Node.js. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு text stack array-யை create பண்ண ட்ரை பண்ணுங்க. Let's start with creating a text stack array. இனிஷியலாக எம்டியாக ஒரு டெக்ஸ்ட் ஸ்டாக் அரேயை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. புஷ் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான 4 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸை நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம். 1 by 1 MongoDB, Express.js, React.js, Node.js. நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த டெக்ஸ்ட் ஸ்டாக் அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸை நம்ம டிஸ்பிளே பண்ணி 4 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த டெக்ஸ்ட் ஸ்டாக் அரேல இருக்கிற 4 டிஃப்ரெண்ட் டெக்னாலஜியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டெக்னாலஜியை மட்டும் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. டெக்ஸ்ட் ஸ்டாக் அரேல React.js தேர்ட் எலிமெண்ட்டாக இருக்குது. இந்த தேர்ட் எலிமெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம 2 அப்படின்ற இண்டெக்ஸ் வேல்யூவை யூஸ் பண்ணுவோம். நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட் ஸ்டாக் அரேல டோட்டலாக 4 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்ற ஒரு அரேயை கிரியேட் பண்ணோம். புஷ் மெத்தடை யூஸ் பண்ணி 4 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸை நம்ம இந்த டெக்ஸ்ட் ஸ்டாக் அரேல ஆட் பண்ணுறோம். டோட்டலாக இதில் 4 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக React.js மட்டும் நீங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதோட ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் வேல்யூவை நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் இப்போ Node.js-ஐ டிஸ்பிளே பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். Node.js-க்கு என்ன இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறது அப்படின்றத திங்க் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லென்த் ப்ராப்பர்ட்டியை இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறீங்க. அரேயில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் லென்த் ப்ராடக்ட்னு தேவைப்படும்.
இந்த வேல்யூவோட ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு நான் நெகட்டிவ் இன்டீஜராக இருக்கும். 2^32க்குள்ள அதோட வேல்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கீ கான்செப்ட்ஸ் அப்படின்ற ஒரு அரே கிரியேட் பண்ணிருக்கோம். அதில் ES6 ஃபீச்சர்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நம்ம ரேண்டமாக ஒரு தேர்ட் பொசிஷனில் ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணுவோம். Let it be array functions. இப்போ நீங்கள் இந்த அரேயை டிஸ்பிளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீ கான்செப்ட்ஸில் தேர்ட் பொசிஷனில் ES6, ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ES6 ஸ்பீச். நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த கீ கான்செப்ட்ஸ் அரேல ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ES6 ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதாவது 0th இண்டெக்ஸில். அதுக்கப்புறம் தேர்ட் எலமெண்ட்டாக ஆரோ ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கன்சிக்யூட்டிவாக 2 எம்டி ஸ்லாட்ஸ் இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. இதே மாதிரி ரேண்டமாக நீங்களும் ஒரு பொசிஷனில் ஒரு எலமெண்ட்டை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரேண்டமாக 7th பொசிஷனில் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நீங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கன்சிக்யூட்டிவாக ஒரு 3 டிஃப்ரெண்ட் எம்டி ஸ்லாட்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ்க்கு அப்புறமா. அண்ட் தென் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் ஆட் ஆகிருக்கும். லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். ஐட்ரேட்டிங் மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் இன் அரே. நம்ம ஆல்ரெடி கீ கான்செப்ட்ஸ் அப்படின்ற அரேயை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் அன்டிஃபைன் வேல்யூஸ் இருக்குது. பட் நீங்கள் ஐட்ரேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணி பார்க்கும்போது அன்டிஃபைன் வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணக்கூடாது. இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்க திங்க் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்ம க்ரியேட் பண்ண கீ கான்செப்ட்ஸ்ன்ற அரேயை ஐட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். கீ கான்செப்ட்ஸ் அப்படின்ற அரேயில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. இதில் அன்டிஃபைன்ட் அப்படின்றது என்னன்னு யோசிச்சு பார்த்திக்கலாம். நமக்கு க்ரியேட் ஆன எம்டி சில்வர்ஸ் தான் இங்கே அன்டிஃபைன்டாக இருக்குது. இந்த அன்டிஃபைன் ஃபார் லூப்பை யூஸ் பண்ணால் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஆனால் நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இந்த அன்டிஃபைன் வேல்யூஸ் டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்னு தானே. லெட்ஸ் செக். அரேஸில் நிறைய ஹைப்பர் மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் மெத்தட் ஆனால் ஃபார் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணுவோம். இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரே டாட் ஃபார் ஈச் எலிமெண்ட் ஆரோ ஃபங்க்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான லாஜிக்கை எழுதிக்கலாம். இப்போ இந்த அரே அப்படின்ற இடத்துல நம்ம கீ கான்செப்ட்ஸ் அப்படின்றத ஃபில் பண்ண போகிறோம். கீ கான்செப்ட்ஸ் டாட் ஃபார் ஈச். இதில் இருக்கிற எலமெண்ட் நம்ம கீ கான்செப்ட்ஸ்ன்ற அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ரெப்ரசென்ட் பண்ணும்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அன்டிஃபைன்ட் வேல்யூஸ் ஃபார் ஈச் அப்படின்ற அரையோட ஹைப்பர் மெத்தடை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இந்த எம்டி ஸ்லாட்ஸில் இருக்கிற அன்டிஃபைன்ட் வேல்யூஸ் இங்கே டிஸ்பிளே ஆகலை. Now let's move to the third exercise. How to make array as non-writable. ஒரு அறையை நான் ரைட்டபிளாக எப்படி மாற்றுறது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணலாம். நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஈவன் நம்பர்ஸ் அப்படின்ற அறையில் 4 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குது. நம்ம புஷ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால் நமக்கு தேவையான எலிமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ரைட்டபிள். இப்போ இதையே நான் ரைட்டபிளாக எப்படி மாற்றுறது? லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் சம்திங் நியூ. ஆப்ஜெக்ட் டாட் டிஃபைன் ப்ராப்பர்ட்டி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ப்ராப்பர்ட்டியை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஜெக்ட் டாட் டிஃபைன் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி. இதில் நீங்கள் என்னென்ன பாஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் we have to start with எந்த ஆப்ஜெக்ட், இப்போ ஈவன் நம்பர்ஸ், அண்ட் தென் எந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ இதில் இருக்கிற அறையில் இருக்கிற முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், லென்த். அந்த லென்த்ன்ற ப்ராப்பர்ட்டியை நம்ம என்னவா மாற்ற போகிறோம் அப்படின்னா, அதில் பை டிஃபால்ட்டாக லென்த்ன்ற ப்ராப்பர்ட்டியோட ரைட்டபிள் அப்படின்றது ட்ரூ ஆகிடும். அப்போ அந்த ரைட்டபிள் ப்ராப்பர்ட்டியை நம்ம எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா ஃபால்ஸாக மாற்ற போகிறோம். லெட்ஸ் செக் how it works. ஃபால்ஸாக மாற்றிட்டோம். இப்போ நம்ம இந்த ஈவன் நம்பர்ஸில் ஏதாவது நியூ எலமெண்ட்டை ஆட் பண்ண ட்ரை பண்ணும். even numbers dot push. Let's add 12. இங்க உங்களால ஒரு எரரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். uncaught type error cannot assign to read only property length of object panning. அப்போ நம்ம டிஃபைன் ப்ராப்பர்ட்டி அப்படின்றத யூஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை நம்மளால் மாடிஃபை பண்ண முடியும். How to enhance your code readability? அரே டைப் ஆஃப் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி கோட் ரீடபிலிட்டியாக என்ஹான்ஸ் பண்ண முடியும். ES6 ஃபீச்சர்ஸில் நிறைய அரே ஹெல்ப் ஆஃப் மெத்தட்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஃபார் ஈச்சை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். ரிமைனிங் ஹெல்ப்பர் மெத்தட்ஸை கோட் ரீடபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இண்டெக்ஸ்டு கலெக்ஷன்ஸில் நெக்ஸ்ட் கேட்டகரியான டைப் அரேஸ் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க போகிறீங்க. டைப் அரேஸை டெவலப்பர்ஸ் பைனரி டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் int 8 அரே அப்படின்ற டைப் அரே array of 8-bit sound integers-ஐ ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இந்த எபிசோடில் இண்டெக்ஸ்டு கலெக்ஷன்ஸ் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். அப்கமிங் எபிசோட்ஸில் கீடு கலெக்ஷன்ஸ், ஸ்ட்ரக்சர்டு டேட்டா பற்றி இன்னும் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங் எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு Entry Elevate சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Let's connect in the upcoming episode. Happy coding!